வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் தேவனுடைய அன்பு என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு வசனத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தையும் 35ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே தேவனுடைய அன்பை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு? அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு, அனாதி சிநேகம் என்று வேதம் சொல்லுகிறது. இட்டர்னல் லவ் என்று சொல்லுகிறது. அதாவது நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவர் நம்மளை நேசிக்கல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நாம 1 யோவான்ல நம்ம வாசித்தோம் இல்லையா? 4ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்கள்லாம் நம்ம வாசித்தோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு நம்ம வார்த்தோம். அப்ப அவருடைய அன்பு அனாதி அன்பாய் இருக்கிறது, முடிவில்லாத அன்பாய் இருக்கிறது. நாம என்ன செஞ்சோம், நாம என்ன செய்யலன்ற அடிப்படையில் அவர் நம்மிடத்தில் அன்பு கூறல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே இந்த அன்பை நாமும் மற்றவர்களிடத்திலே நாம பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் புதிய கட்டளையை நமக்கு இங்க தருகிறதை நாம பார்க்கிறோம். 34ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் அப்படின்றாரு. இது வந்து ஆப்ஷன் கிடையாது. அன்பா இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா இல்லை, அப்படி கிடையாது. அன்பா இருங்கள் என்று ஒரு புதிய கட்டளை அவர் நமக்கு தருகிறார். எப்படி அன்பா இருக்கணும்? நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு தரேன். பாருங்க, இது வந்து ஒரு கமாண்ட். நம்ம சக விசுவாசிகளிடத்துல அன்பு செலுத்த வேண்டும், அன்பு கூற வேண்டும். மற்ற நம்முடைய சபை சார்ந்த மற்ற மக்களிடத்தில் நாம அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். சக விசுவாசிகளை, இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேறு பெற்ற ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களா இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம அன்பு கூறுகிறவர்களா இருக்க வேண்டும். அந்த கட்டளை அவர் நமக்கு தராரு. அன்பு கூறணும்னா என்ன? அவங்கள பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லை, பிரைஸ் தி லார்ட் பிரதர் சொல்லிட்டு போறது இல்லை. அவங்களோட என்ன பண்ணணும்? அவங்களிடத்துல அன்பை காண்பிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்முடைய செயலின் மூலமாகவும் நாம் என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒன்றை இருக்கிறது. பாருங்க, நம்ம சபைக்கெல்லாம் வரோம், ஆனா சக விசுவாசிகளிடத்துல நம்ம பேசுறோமா அப்படின்றத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்றத நாம கேட்டு விசாரிக்கிறோமா? இது ரொம்ப முக்கியம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இப்படி நாம் வாசிக்கிறோம், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கிரியை வேணும் ரொம்ப. கிரியையினால நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும், உண்மையினால நாம அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை விசாரிக்கணும். எப்படி இருக்கீங்க விசாரிக்கணும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உண்மையான அன்பை அவர்களிடத்துல காண்பிக்கணும். எப்படி? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும். உண்மையாவே அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அந்த தேவையை நம்ம சந்திக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்மளால முடிஞ்ச உதவியை நாம் என்ன பண்ண வேண்டும்? செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த அன்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப இயல்பாக நமக்கு வர வேண்டும். எப்படின்னா, அந்த மறுபடியும் பிறந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்களா இருக்கிறவங்க பாத்தீங்களா, புதிதாய் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள் சொல்றோம், born again கிறிஸ்டியன். இந்த born again உடைய நேச்சரே வந்து பாத்தீங்கன்னா அன்பு கூறுறது. நம்முடைய சபையில மாத்திரம் இல்ல, விசுவாசிகள் ஒவ்வொரு இடத்திலும் என்ன பண்றாரு? அவர் அன்பு கூற வேண்டும் என்ற கட்டளையை நான் உங்களுக்கு தருகிறேன். கட்டளையா சொல்றாரு. இட் இஸ் அ கமாண்ட். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அதனுடைய பலனை சொல்றாரு. என்ன பலன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று
எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பாருங்க, ஒரு தெருவுல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருக்குதுன்னா யாருக்குமே தெரியறதே கிடையாது. அவங்க வெளியே வர்றது கிடையாது, எந்த பிரச்சனைக்கும் போறது கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறாங்க. இல்ல, ஒரு கிறிஸ்தவர் இருந்தாக்கா, அங்க ஒருத்தர் இருக்காருங்க, அந்த கிறிஸ்தவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும், அந்த கிறிஸ்தவர்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, அப்படி சொல்லணும் பாருங்க. எப்படின்னா, இந்த கடவுள் அவரிடத்திலிருந்த அன்பை என்ன பண்றாருன்னா ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ள ஊற்றுகிறார். புதிதாய் பிறந்த மனிதர்களுக்குள்ள அந்த அன்பை ஊற்றுகிறார். எப்படி ஊற்றுறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஊற்றுகிறார். கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் இப்ப நமக்குள்ள வந்து தங்கி இருக்கிறார். இந்த அன்பின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்னா அன்பு கூற முடியும். நம்முடைய சக விசுவாசிகள் இடத்துல நாம அன்பு கூற முடியும். இந்த சபையை பார்க்கும்பொழுது, சபைக்குள்ள இருக்கிற மக்களை பார்க்கும்பொழுது, அவர்கள் ஒன்றாய் இருக்கிறதை பார்க்கும்பொழுது, ஒருமைப்பாட்டினால் நிறைந்தவர்களா இருக்கிறதை பார்க்கும்பொழுது, இவர்கள் ஒருத்தர் ஒரு மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறத பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இப்ப கடவுளை யாருமே பார்த்தது இல்லை, எல்லாருக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, கடவுள் மட்டும் நேரில் வந்தாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தா எல்லாரும் நீங்க தான் என்னுடைய சீஷர்கள் என்று விளங்கி கொள்வார்கள். இந்த அன்பு அப்படிப்பட்ட ஒரு மேனிபெஸ்டேஷன் அதை கொடுக்குது, ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்கிறது. கடவுள் இவங்களோட கூட இருக்கிறாரு, இவங்க வித்தியாசமானவங்களா இருக்கிறாங்களே, இவங்க இவ்வளவு அன்பா இருக்கிறாங்களே, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்கிறார்களே. ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்துல சபை இப்பதான் எமர்ஜ் ஆகி வருது, சபை இப்பதான் ஆரம்பிக்கப்படுது. பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்றாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் இப்பதான் ஊற்றப்பட்டாரு. பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணோன்னு 3000 பேர் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க. ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுடைய சொத்தெல்லாம் விட்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறாங்க. யாரை எதையும் எந்துன்னு சொல்லவே இல்லை, எல்லாத்தையும் எல்லாருக்கும் பொதுவா வச்சு அனுபவித்தார்கள். குறைச்சல் உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. இதை பார்த்து வெளியே இருக்கிற மக்கள்லாம் வியக்குறாங்க. என்னங்க இது, எல்லாருமே அவங்களும் ஒரு விருப்பம் இருக்கா இல்லையா, இது எந்த ஒரு சுயநலம் இருக்கா இல்லையா, அந்த சுயநலமே இல்லாம ஒரு கம்யூனிட்டிய இப்ப வந்து சபைக்குள்ள அவர்கள் பார்க்கிறார்கள். சபை ஒரு சுயநலமற்ற ஒரு சமுதாயமாக உருவாகிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். யாருக்கும் ஒரு குறைவும் இல்லை, யாரை எதையும் என்னன்னு சொல்லவே இல்லை. இது நான் வந்து என்னோட வீட்டை விட்டு கொடுத்துருக்காங்க, அதுலதான் இவங்க வந்து இந்த 2 வீலர் வாங்கியிருக்காங்க, அதுலதான் இவங்க இதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. யாரும் எதுவும் என்னன்னு சொல்லவே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாரும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். அது எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க இப்படி மட்டும் இருந்ததுன்னா, ஒவ்வொரு சபையும் கிறிஸ்துவனுடைய சபை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த உலகம் உடனடியாக கிறிஸ்துவை என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். நம்மள அவருடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து நம்ம இந்த அன்பு கூறுறத வந்து விசுவாசத்தினால செய்ய வேண்டும் என்று முதல்ல நம்ம பார்த்தோம். விசுவாசத்தினால் நம்ம அன்பு கூற வேண்டும். ரெண்டாவது, இந்த அன்பு அனாதி சிநேகம், என்றென்றைக்கு இட்டர்னல் லவ், எவர் லாஸ்டிங் லவ் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த அன்பு கொடுக்கவும் செய்கிறது, இந்த அன்பு மன்னிக்கவும் செய்கிறது என்பதை நாம பார்த்தோம். இன்னைக்கு இந்த அன்பு என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு காரியத்தை நாம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை திருப்போம். 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். நீதிமொழிகள் 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. 12ஆம் வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். பாத்தீங்களா, இந்த 2 வசனம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனம். அவர் சொல்றாரு, என் மகனே, யாரு? என் மகன். கர்த்தருடைய சிட்சை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிட்சைன்றது வந்து கரெக்ஷன். சிட்சைன்றது என்னதுங்க? கரெக்ஷன். இந்த கர்த்தர் வந்து உன்னை கரெக்ட் பண்ணும் பொழுது அதை அற்பமா எண்ணாதே, அதை உதாசீனப்படுத்தாதே, அதை அலட்சியப்படுத்தாதே, அதை கண்டு காணாமல் இருக்காதே, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்காதே, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் அப்படின்றாரு. கர்த்தர் நம்மளை கரெக்ட் பண்றாரு. ஆமா, கரெக்ட் பண்றாரு. ஏன் கரெக்ட் பண்றாரு? ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் கடிந்து கொள்ளும் பொழுது என்ன பண்ணாத, சோர்ந்து போகாதே, ரொம்ப டயர்ட் ஆயிடாத.
ரொம்ப டயர்ட் ஆகுது. எப்ப பார்த்தாலும் இவங்க கரெக்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் இவங்க நம்மள கடிந்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு சோர்வடைஞ்சிடாத. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 12ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. ஒரு அப்பா தம் பிள்ளைகள் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு. அப்படி அன்பா இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை அவர் என்ன பண்றாருன்னா கரெக்ஷன் பண்றாரு, திருத்துகிறார். அவர் என்ன பண்றாரு, சில புத்திமதிகளை சொல்லுகிறார். அப்பாவும் அம்மாவும் வீட்டுல இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகள் தவறுகளை செய்யும் பொழுது, எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான், எல்லாருக்குமே கரெக்ஷன் நிச்சயமா தேவை. கடிந்து கொள்ளுதல் நிச்சயமாக தேவை. கடிந்து கொள்ளுதல் தேவையே இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது. கண்டிப்பா கடிந்து கொள்ளுதல் தேவை. அப்ப இங்க தகப்பன் என்ன பண்றாருன்னா, தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். தகப்பன் ஒரு பிள்ளை மேல ரொம்ப அன்பா இருக்கிறாருன்னா, அந்த பிள்ளைய அவர் என்ன பண்றாருன்னா கரெக்ட் பண்றாரு, திருத்துறாரு. இந்த பிள்ளை தவறு செய்யும் பொழுது அந்த பிள்ளையை என்ன பண்றாரு, கண்டிக்கிறார். அநேக வீடுகள்ல இந்த கண்டிக்கிறதே இல்ல. கண்டிக்கிறது இல்ல அப்படின்றதுதான் அவங்க ரொம்ப அன்பு கூறுறாங்கன்னு நினைக்கிறாங்க. பல வீடுகள்ல பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அது இஷ்டத்துக்கும், அது தான் போன பக்கம், மனம் போன போக்குல அது என்னென்னமோ இன்னொருத்தர் வீட்டுல போட்டு அதை தூக்கி போட்டு உடைக்கும், வேற ஏதாவது பண்ணும், அலப்பறை பண்ணும். ஆனா அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த பிள்ளைய கண்டிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறாங்களாம். ஆனா வேதத்தின்படி அதெல்லாம் தப்பு. ஒரு பிள்ளை தவறு செய்யறத பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஒரு தகப்பனோ இல்ல தாயோ அந்த பிள்ளைய மேல அன்பு வச்சிருக்கிறாங்க, நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா திருத்துவாங்க, கண்டிப்பா கரெக்ஷன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன் கரெக்ஷன் பண்றாங்க? ஏன்னா அந்த பிள்ளை மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. இந்த பிள்ளை நல்ல வழியில நடக்கணும், இந்த பிள்ளை எதிர்காலத்துல ரொம்ப பிரமாதமா வரணும், இந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இருக்கக்கூடாது, இந்த பிள்ளை வாழ்க்கையில ரொம்ப நல்ல வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆக இந்த பிள்ளை நேசிக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த பிள்ளையை திருத்துகிறார்கள். இந்த பிள்ளைகள் தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, கீழ்ப்படியாம இருப்பாங்க. அப்புறம் நம்ம சொல்றத கவனிக்க மாட்டாங்க, நம்ம சொல்றத பேச்ச கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டப்படி செய்யறதுக்கு விரும்புவாங்க. ஆகவே என்ன பண்றாங்க, பெற்றோர் என்ன பண்றாங்க, பிள்ளைகளை திருத்துகிறார்கள், கண்டிக்கிறார்கள். அதே போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார், அவனை திருத்துகிறார், அவனை கரெக்ஷன் பண்ணுகிறார். ஒரே ஒரு வரியில நம்ம சொல்லணும் அப்படின்னா, அன்பு திருத்துகிறது, அன்பு கண்டிக்கிறது. ஹலோ, அன்பு கண்டிக்கிறது. ஆனா இந்த பிள்ளைங்கள் பாருங்க ரொம்ப சோர்ந்து போயிறாங்க. என்னம்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கியம்மா. அம்மா நேசிக்கிறதுனாலதாங்க சொல்றாங்க. அத அப்பா நேசிக்கிறதுனாலதான், அன்பா இருக்கிறதுனாலதான், நீங்க நல்லா வரணும்ன்றதுனாலதான், நல்ல வழியில நடக்கணும், எதிர்காலத்துல உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதனாலதான் என்ன பண்றாங்க, உங்க மேல அன்பா இருக்கிறதுனாலதான் அதை கடிந்து கொள்றாங்க, அன்பா இருக்கிறதுனாலதான் கரெக்ட் பண்றாங்க, அன்பா இருக்கிறதுனால உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாடுறதுக்கு அவங்க விடுறது கிடையாது. ஹலோ, பிள்ளைகள் இதை ரொம்ப நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. எவ்வளவு தவறா போயிட்டு இருக்கு பாருங்க. உலகம் சபை வித்தியாசமா இருக்குது, உலகம் வித்தியாசமானதா இருக்குது. உலகம் எப்படி பண்ணுது, இந்த பிள்ளைய கண்டிக்கவே இல்லை, இந்த பிள்ளைய திருத்தவே இல்லை, இந்த பிள்ளை என்ன பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, ஏன்னா என் பிள்ளை அது இஷ்டப்படி இருக்கட்டும், நான் ரொம்ப செல்லமா வச்சிருக்கிறேன், என் பிள்ளைய நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதனால என் பிள்ளை இஷ்டப்படி அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அதுதான் ரொம்ப அன்புன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு வெட்கத்தை கொண்டு வருவான். பைபிள் அப்படிதான் சொல்லுது. வெளியே இருக்கிறவங்க இப்படி நினைக்கிறாங்க, என் பிள்ளைய நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதனால நான் எதுவுமே கண்டிக்கிறதே கிடையாது, அடிக்கிறதே கிடையாது, திட்டுறதே கிடையாது. என் பிள்ளைய கண்டிக்கணும் கண்டிப்பா. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன பண்றான், பகைக்கிறான், படுகுழியில தள்ளுகிறான். அவன் மேல அன்பா இருக்கிறவனோ ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான். எவ்வளவு அற்புதமா வேத புஸ்தகம் சொல்லி இருக்கிறது என்பதை நாம நன்றாக கவனித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்ப இந்த கண்டிப்பு, திருத்துதல் நமக்கு அவசியமா? எனக்கு அது தேவை. ஆமாங்க, எல்லாருக்கும் தேவை.
அப்ப இந்த கண்டிப்பு நம்ம நோக்கி வரும்பொழுது, இந்த சிக்ஷை வரும்பொழுது, இந்த திருத்துதல் வரும்பொழுது, கடிந்து கொள்ளுதல் வரும்பொழுது அதை அற்பமா எண்ணக்கூடாது. போமா, நீ என்னமா சொல்ற, எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கமா, அப்பா எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படி சொல்லக்கூடாது. அதை என்ன பண்ணணும், சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் நல்லா இருக்கிறதுக்காக தான், எங்க அப்பா அம்மா என் மேல அன்பா இருக்கிறதுனாலதான் என்னை கடிந்து கொள்கிறார்கள், அதனாலதான் என்னை நேசிக்கிறதுனாலதான் திருத்துகிறார்கள், கரெக்ட் பண்ணுகிறார்கள். சோ லவ் கரெக்ட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா மறக்கவே கூடாது. லவ் கரெக்ட்ஸ். இஃப் யூ ஹேவ் லவ் ஓவர் யுவர் சில்ட்ரன், யூ வில் கரெக்ட் யுவர் சில்ட்ரன். இஃப் யூ டு நாட் ஹேவ் லவ் வித் யுவர் சில்ட்ரன், யூ வில் நாட் கரெக்ட் தம். யூ வில் நாட் ரெபியூக் தம். அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருவீங்க. பெற்றோர்களே நல்லா கவனிங்க, கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாய் இருக்கிறது. ரியல் லவ் கரெக்ட்ஸ். உண்மையான அன்பு திருத்துகிறது. கண்டிப்பா திருத்தம், கடிந்து கொள்ளும். அதுதான் உண்மையான அன்பு. நம்ம பாருங்க, சில நண்பர்கள் நமக்கு இருக்கலாம், இந்த நண்பர்கள் நம்ம திருத்தணும், நம்ம செய்யற தவற சுட்டி காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும் பொழுது நாம என்ன பண்றோம், அவங்களை விட்டு விலகிடுறோம். ஐயோ இருந்தாலும் என்னடா என்கிட்டயே இந்த மாதிரி சொல்றாரு, நான் மாறணுமா, எனக்கு மாற்றம் அவசியம். ஆமாங்க, எல்லாருக்குமே கரெக்ஷன் ரொம்ப முக்கியம். எனக்கு கூட தான் நான் சொல்றேன், எனக்கும் கரெக்ஷன் ரொம்ப முக்கியம், உங்களுக்கும் கரெக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்ப ஏன் கர்த்தர் ஒண்ணு சிக்ஷிக்கும் போது அதை அற்பமா எண்ணாத என்ன ஏன் சொல்றாருன்னா, அப்படி எண்ணத்துக்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு உண்டு. ஒருவேளை இல்லைங்க, எனக்கு கரெக்ஷனே தேவையில்லைங்க, என்னை யாரும் திருத்த வேண்டிய அவசியமே இல்லை, நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கிறிஸ்துவை போலவே இருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இங்க இருக்கிறவங்க யாராவது, என்ன உட்பட சேர்த்து நான் சொல்றேன், யாராவது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷனா இருக்கமா, எனக்கு கரெக்ஷனே வேண்டாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா கிறிஸ்து மாதிரியே நீங்க மாறிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? நான் சொல்றேன், யாருமே கிடையாது. நீங்க கிறிஸ்துவ போல இல்ல, இன்னும் நிறைய மாற வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு தேவனுடைய சிக்ஷை, தேவனுடைய கரெக்ஷன், தேவனுடைய கடிந்து கொள்ளுதல் மிக 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 அவசியமாய் இருக்கிறது. முதல்ல எனக்கு கரெக்ஷன் வேண்டும் என்பதை நான் உணர வேண்டும், நான் அங்கீகரிக்க வேண்டும். அதை அற்பமா எண்ணவே கூடாது. அப்ப அதை அற்பமா எண்ணக்கூடாதுன்னு அதுக்கு ஆப்போசிட்னா, அற்பமா எண்ணறதுக்கு பதில் நாம என்ன பண்ண வேண்டும், அதை மிகுந்த கனமாக எண்ண வேண்டும். நான் அவருடைய பிள்ளை இருக்கிறேங்க, நான் யாரோ கிடையாது, நான் அவருடைய பிள்ளை. நான் உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன், உங்க அப்பா அம்மா கண்டிக்கும் பொழுது ரொம்ப கோவப்படுறீங்களே, உங்க அப்பா அம்மா உங்களை திருத்த முயற்சி செய்யும் பொழுது அவங்கள அவ்வளோ போட்டு அலட்சியப்படுத்துறீங்களே, அற்பமா எண்ணுகிறீங்களே, என்னைக்காவது பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோ, எதிர் வீட்டு பிள்ளைங்களோ, அல்லது உங்க சொந்தக்கார பிள்ளைங்களோ அவங்க கடிந்து கொள்றத அவங்க கரெக்ட் பண்ணதை பார்த்திருக்கீங்களா? இல்ல, ஏன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க அவங்களால பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீர்கள், அவங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள், சொந்த பிள்ளைகளா இருக்கிறீர்கள். உங்களை குறித்து உங்க மேல அவர்களுக்கு அன்பு அதிகமா இருக்கிறது. ஆகவேதான் அவங்க கரெக்ட் பண்றாங்க. கர்த்தரும் அதே மாதிரிதான். கர்த்தர் தான் நேசிக்கிற தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பா இருக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார், அவனை கடிந்து கொள்றாரு, அவனை கரெக்ட் பண்றாரு. தம்பி, நீ போற பாதை சரியில்லை, பொழுதன்னைக்கு மொபைலை வச்சு பார்க்காத அப்படின்றாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. எப்ப பார்த்தாலும் படுத்துட்டே இருக்காது, ஏதாவது ஒரு வேலையை செய் அப்படின்றாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு பாருங்க பயங்கரமான கோவம் வரும். ஏதாவது ஒரு வேலை விட்டு பாருங்க ரொம்ப எரிச்சல் வந்துடும், அப்படியே அலட்சியமா என்றது. அதுக்கு பதில் என்னத, அந்த அலட்சியம் அற்பமா என்றதுக்கு ஆப்போசிட்னா அதை ரொம்ப ஹானரா நினைக்கிறது. எங்க அம்மா எங்க அப்பா என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, அதனாலதான் என்ன கண்டிக்கிறாங்க. இந்த கடிந்து கொள்ளுதல, இந்த கண்டிப்பை நான் ஏற்றுக்கொள்றேன், நான் திருந்த வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது அப்படி நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெரிய ஒரு ஹானரா நினைக்க வேண்டும், அதை ரொம்ப வேல்யூ பண்ணணும், மதிக்கணும். ஹலோ, இந்த கடிந்து கொள்ளுதலையும் இந்த கரெக்ஷனையும் நாம ஒரு பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை போல நம்ம நினைக்கணும். அது மட்டும் கிடையாது, அதை பாராட்டணும். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் மட்டும் என்னை கண்டிக்காம விட்டுருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா முடிஞ்சிருக்காது. அந்த கடிந்து கொள்ளுதல நான் ஏற்றுக்கொண்டேன். ஒருவேளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளாம இருந்திருக்கலாம், ஆனா ஏற்றுக்கொண்டேன். நான் எங்க அப்பா எங்க அம்மா நான் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும், கடவுள் அதை சொல்லி இருக்கிறாரு, அது எனக்கு நல்லதுன்னு சொல்லி இருக்கிறாரு, நான் நல்லா இருக்கணும்னா இதை செய்யணும்,
ஆகவே நான் இந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த கரெக்ஷனை நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டதுனால நான் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நின்று கொண்டுக்கிறேன். கர்த்தருடைய கிருபை, அப்புறம் பெற்றோருடைய கண்டிப்பு, கரெக்ஷன். என்ன பார்க்கிறோம்னா, லவ் கரெக்ட்ஸ். ரியல் லவ் டெஃபினெட்லி கரெக்ட்ஸ். கண்டிப்பா அன்பு என்ன பண்ணுது? கண்டிக்கிறது. இப்ப இன்னொரு இடத்துக்கு போக போறேன். நீதிமொழிகள் 3, 11, 12 நம்ம வாசிச்சோம். இப்ப எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. நீதிமொழிகள்ல இருந்து அதே வசனத்தை தான் எடுத்து எபிரேயர் நிருபத்தை எழுதுறாரு. அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. அதே மாதிரி இருக்கா? அதைத்தான் எடுத்து மேற்கோள் காட்டுறாரு. நீதிமொழிகள் 3:11 இங்க எடுத்து காண்பிக்கிறாரு. ஏன் கர்த்தர் கண்டிக்கிறார்? ஏன் சிட்சிக்கிறாரு? ஏன் கரெக்ட் பண்றாரு? ஏன் கடிந்து கொள்றாரு? ஏன்னா கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இங்க வந்து இன்னொரு வார்த்தை, டிசிப்ளின். உண்மையான பிள்ளை, என் பிள்ளைனா அந்த பிள்ளைய டிசிப்ளின் பண்ண வேண்டிய பொறுப்பை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? என்கிட்ட கொடுத்துக்கிறார், என்கிட்ட விட்டு இருக்கிறாரு. சும்மா என்கிட்ட வந்து சொல்லாதப்பா, உன் பிள்ளை நீ டிசிப்ளின் பண்ணு, உன்கிட்ட கொடுத்துருக்க அந்த பிள்ளைய. நீ எனக்காக பெற்று எடுத்துக்கலாம், ஆனா இப்ப உன் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்கிறேன், உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துக்கிறேன், அந்த பிள்ளைகளை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன். இந்த பிள்ளைகளை நீ டிசிப்ளின் பண்ணு, ஒழுங்குபடுத்து, நீ புத்திமதி சொல்லு. அப்ப கடவுள் உங்களை தம்முடைய பிள்ளைகளாக பாவித்து, பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு, நீங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா புத்திமதிகளை சொல்றாரு, உங்களை டிசிப்ளின் பண்றாரு. டிசிப்ளின் பண்ணும்போது ரொம்ப கடினமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாருங்க, நான் சின்ன வயசுல எங்க மாமா வீட்டுக்கு போவேன். எங்க மாமா வீட்டுக்கு போனோன்னா அங்க என்னன்னா, காலையிலயும் வந்து நம்ம குளிக்கணும், சாயங்காலம் வந்து ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும். என்னை போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுவான்னு சொன்னாங்க. நான் போய் வெறும் ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணி வந்தேன். பாருங்க, போட்டாங்க ஒரு அடி. எதுக்கு அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்டா ஃபேஸ் வாஷ் பண்ணுன்னா வெறும் ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ண வருவியா? கையெல்லாம் யார் கழுவுறது? காலெல்லாம் இவ்வளவு அழுக்கிறது யார் கழுவுறது? அப்படியே உள்ள வந்து என்ன ஆகுது? போட்டு அடிக்கிறாங்க பயங்கரம். எனக்கு ஒண்ணுமே உலகல. எங்க வீட்டுல யாருமே என்ன இந்த மாதிரிலாம் கண்டிக்கவே மாட்டாங்க. நீங்க என்ன இந்த மாதிரி பண்றீங்களே? அழுதுனே மறுபடியும் பாத்ரூம் போனேன். பாத்ரூம் போய் கையை தானே கழுவ சொல்றாங்க நான் நினைச்சு இந்த கையை மட்டும் கழுவுனதான் மறுபடியும் அடி விழுது எனக்கு. தண்டனை பயங்கரமா. கையை கழுவுனா இது வரைக்கும் கழுவணும், அதை முன்னாடியே சொல்லக்கூடாதான்? எனக்கு கோவம் வர வருது பாருங்க. அப்புறம் அவங்களே வந்து கழுவி விட்டாங்க. நான் சின்ன பையனா இருந்தேன், ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இப்ப கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி. கையை கழுவுனா வெறும் இந்த கையை மட்டும் கழுவினாரு. இவ்வளவு தூரம் கழுவணும் கையை, நல்லா கழுவு, தண்ணியை ஊத்தி அவங்களே எல்லாத்தையும் கழுவி விட்டு காலெல்லாம் முட்டிக்கு மேல வரைக்கும் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டா போது பாருங்க. மண் அவ்வளோ, ஏன்னா அவ்வளவு விளையாட்டு. போய் காலே கலர் மாறிட்டு இருக்குது, கருப்பு கலர் கால் அப்படியே செம்மண் கலர்ல மாறிட்டு இருக்குது. மண்ணில் போய் விளையாடுறது. உள்ள கழுவி அப்புறம் தான் உள்ள சாட்டாங்க. அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வந்தது. ஏன்டா இவங்க இப்படி பண்றாங்க? ஏன் இவங்க இவ்வளவு அடி அடிக்கிறாங்க? ஒரு கையை கழுவுன்னு சொன்னது, கையை தானே நான் கழுவிட்டு வந்தேன், இது வரைக்கும் கழுவணும் முன்னாடியே சொல்லக்கூடாதான்? அப்ப டிசிப்ளின் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், மனசெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஐயோ அப்பா திட்டுறாரு, இவ்வளவு அன்பான ஒரு அப்பா ஏன் இந்த மாதிரி திட்டுறாரு? சில நேரங்கள் அன்பா இருக்கிறார், சில நேரங்கள்ல ரொம்ப கண்டிப்பா இருக்கிறார், சில நேரங்கள்ல ரொம்ப பாசமா இருக்கிறார், சில நேரத்துல ரொம்ப ரொம்ப பயங்கரமா டெரர் பீஸா இருக்கிறாரு. ஒரு குழப்பம் வருது பிள்ளைங்களுக்கு. இது வந்து பாசங்க, அது வந்து டிசிப்ளின். ஏன் டிசிப்ளின் பண்றோம்? பாசம் இருக்கிறதுனால தான் டிசிப்ளின் பண்றோம், அன்பு இருக்கிறதுனால தான் கண்டிக்கிறோம், அன்பு இருக்கிறதுனால தான் திருத்துகிறோம், அன்பு இருக்கிறதுனால தான் கரெக்ட் பண்றோம், அன்பு இருக்கிறதுனால தான் புத்திமதிகளை சொல்லுகிறோம். ஊரா முட்டை பிள்ளைன்னா நம்ம கண்டுக்கவே மாட்டோம். நம்ம சொல்லுவோம், இவன் அந்த பிள்ளைய பாரு, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறாங்க போல இருக்குது, பாவம் அந்த பிள்ளைக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை, அது பாட்டுன்னு டிவியை பார்த்துன்னு, அது பாட்டுன்னு மொபைல பார்த்துன்னு இருக்குது, நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம பிள்ளை மொபைலே பார்த்துன்னு இருந்தா 2 திட்டுவோம். அதுக்கும் கேட்கலன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுவோம், அதுக்கும் கேட்கலன்னா போடுறதுக்கு ரெடியா இருப்போம் நம்ம. ஏன்னா அந்த பிள்ளைய நம்ம நேசிக்கிறோம், நேரத்தெல்லாம் வீணடிச்சிட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், போய்
கரெக்ட் பண்றோம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் என்ன பண்றாருன்னா தண்டிக்கிறார். தண்டிக்கிறாருன்னு சொன்ன உடனே நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. அவர் வியாதியை கொடுத்து தண்டிக்கிறாரு, அவர் நமக்கு கையை உடைக்கிறாரு, காலை உடைச்சு தண்டிக்கிறாரு, அப்படி கிடையாதுங்க. நம்ம பிள்ளைங்களும் அப்படியா நம்ம தண்டிக்கிறோம்? இப்படி இப்ப ஏற்பட்ட நீ தப்பு செஞ்சிருக்கிற, வா உன் கையை உடைக்கிறேன் நானு அப்படி நான் சொல்றோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறேன். பசங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் விளையாடிட்டே இருக்கிறேன். அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி வாசல்ல டம்மால் விழுந்துட்டேன். எனக்கு கீழே 2 பேர் இருக்காங்க, மேல நான் விழுந்தேன். எனக்கு பாத்தீங்கன்னா பிராக்சர் ஆயிடுச்சு. கை, லெப்ட் கை இந்த முட்டி பிராக்சர் ஆயிடுச்சு. கையே தூக்க முடியல, திடீர்னு வீங்கச்சு, வலி பொறுக்க முடியல, ஒரே அழ. எங்க அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்டியா, ஓடாதுன்னு சொன்னனே கேட்டியா, அப்படிதான் நடக்கும், நீ அப்படியே இரு அப்படின்னு நான் சொன்னாங்க. இல்ல, எனக்கு கை வீங்குச்சு, வீரல் விட்டுச்சு, எலும்பெல்லாம் வீரல் விட்டுச்சு, கிராக் ஆயிடுச்சு. நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு ஓடினாங்க. எனக்கு தெரியாது எங்க போனோம் என்ன பண்ணணும்னு. ஆனா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போய் மாவு கட்டை போட்டு 21 நாள் அப்படியே வச்சு நின்று அதெல்லாத்தையும் சரி பண்ணி விடுறாங்க. அதே மாதிரிதான் பாருங்க, அவங்க கையை உடைக்கிறது இல்ல. கர்த்தர் நமக்கு வியாதியை கொடுத்து நம்மளை தண்டிக்கிறது கிடையாது. கர்த்தர் நமக்கு ஒரு ஏதாவது ஒரு இழப்பை கொடுத்து அதை சரி பண்றது கிடையாது. இல்ல, அவர் ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். God did not give diseases and disciplines us. அவர் அப்படி செய்யறது இல்ல. He is a good father. He did not steal, kill and destroys. Because God is a good father. அவர் ரொம்ப நல்ல தகப்பனா இருக்கிறதுனால அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மளை அவர் சிட்சிக்கிறவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்மளை சிட்சிக்கிறவரா இருக்கிறார். உள்ளிருந்து அவர் நம்மளை என்ன பண்றாரு, கைட் பண்றவராய் இருக்கிறார். பிசாசு தான் திருடுகிறான், கொல்லுகிறான், அழிக்கிறான். ஆனா நம்முடைய ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். அப்ப இங்க ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இக்னோரன்ஸ் அப்படின்னா அறியாமை. அறியாமை இருக்கும்பொழுது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே போதும். தெரியாம செய்யறாங்க, அறியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு புத்திமதி சொன்னா போதும். பிள்ளைகள் வளர்ந்து கொஞ்சம் பெரியவங்க ஆகும்பொழுது அவங்க நம்ம பேசாம புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப புத்திமதி மட்டும் சொன்னா போதும் இல்லையா? Ignorance needs instruction, but rebellion needs discipline. rebellion முரட்டாட்டம் பண்றது, அடம் பிடிக்கிறது, சொல்ல சொல்ல கீழ்ப்படியாம போறது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் டிசிப்ளின் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. அப்ப கர்த்தர் நம்மளை கரெக்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா அது நம்முடைய நன்மைக்காக தான் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா 2 பேதுரு சொல்றாரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நம்ம திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தேவனுடைய கேரக்டர்ஸ் நம்ம கிட்ட வரணும். பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ். அவரை போலவே இருக்கணும். எபேசியர்ல அவர் சொல்ற கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும்படிக்கு. அப்ப அது மாதிரி கொண்டு வர்றாரு. தம்முடைய குமாரனுக்கு ஒப்பான, அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம மாறும்படியாக கர்த்தர் நம்மள என்ன பண்றாருன்னா கரெக்ட் பண்றாரு. நம்மளை கரெக்ட் பண்ணும்போது அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைகிறோம், நாம் வளர்ச்சி அடைகிறோம். அது உங்களுடைய நன்மைக்காக தான். ஒரு பேரண்ட்ஸ், அப்பாவும் அம்மாவும் உங்களை கரெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேல எரிச்சல் அடையாதீங்க, அவங்க மேல கோபப்படாதீங்க, அவங்கள அலட்சியப்படுத்தாதீங்க, அந்த புத்திமதியை வெறுக்காதீங்க. அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். ஏன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஹலோ, சிட்சைய இந்த கரெக்ஷனை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மள புத்திரராக அவர் எண்ணி நம்மள நடத்துகிறார். என் பிள்ளை நான் சொன்னா கேட்பாங்க. நம்ம சொல்றோம்ல, என் பிள்ளைக்கு நான் என்ன சொன்னாலும் என் பிள்ளை கேட்குங்க. அந்த மாதிரி பெற்றோர் சொல்ல முடியுமா? பிள்ளைகளை பத்தி சொல்லணும். அந்த மாதிரி பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க வளர்ச்சி அடையணும், நீங்க என்ன பண்ணணும், நல்ல முதிர்ச்சி அடையணும், நீங்க நல்ல தழைக்கணும். யூ மஸ்ட் க்ரோ. அப்போ எல்லாருக்குமே நமக்கு கரெக்ஷன் தேவை. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? 8ஆம் வசனம் சொல்வது, எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை
உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளா இருப்பீர்களே. ஐயோ, நம்மள கர்த்தர் நம்மளை கரெக்ட் பண்ணலன்னா, கர்த்தர் நம்மளை டிசிப்ளின் பண்ணலன்னா நாம அவருடைய பிள்ளைகளாவே இருக்க முடியாது என்று அவர் சொல்றாரு. சிக்ஷை கிடைக்கணுங்க, கண்டிப்பா இந்த கரெக்ஷன் கண்டிப்பா கிடைக்கணும், இந்த கடிந்து கொள்ளுதல் நிச்சயமா நமக்கு கிடைக்கணும், இந்த டிசிப்ளின் நிச்சயமா நமக்கு அவசியம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாருன்னா, என் பிள்ளைப்பா நான் சொன்ன கேட்பான் கண்டிப்பா. உதாரணத்துக்கு யோனா எடுத்துங்க. யோனா தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி. அவனை பார்த்து சொல்றாரு, தம்பி நீ வந்து நினிவேக்கு போ, அந்த நினிவேனுடைய பாவ பாரம்லாம் என் தேவ சமூகத்தை வந்து எட்டியுது, அவங்க கிட்ட போய் 40 நாள்ல நினிவே அழிக்கப்படும் என்று அவங்களுக்கு நீ போய் தீர்க்கதரிசன முறை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, இவன் பாருங்க தேவனுடைய பிள்ளை தான், ஆனா இவன் சொல்ற பேச்சை கேட்கல. என்ன பண்றான், தர்ஷீஸுக்கு போற கப்பல் ஏறி வேற பக்கமா போறாரு. இவரு எங்கேயோ வேற ஒரு இடத்துக்கு போறாரு. வேற ஒரு இடத்துக்கு போறதுனால இப்ப சிக்ஷை வருது. டிசிப்ளின் பண்றாரு கர்த்தர். என்ன பண்றாருன்னா, ஒழுங்கு மரியாதை என்ன பண்ணும், நான் சொல்ற இடத்துக்கு போய் அங்க போய் பிரசங்கம் பண்ணு, உன்னை நான் அதுக்காக தான் அழைச்சிக்கிறேன், உன்னை அதுக்காக தான் பறக்க வச்சிருக்கிறேன், இந்த நினிவே ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான் உன்னை தீர்க்கதரிசியா நான் அழைச்சிருக்கேன். நினிவேக்கு போறாரு. போனா அங்க ஒரு பெரிய கடல் கொந்தளிப்பு, பெரிய ஒரு புயல் காற்று உண்டாகுது. உள்ள பயம் வருது அவனுக்கு. இந்த கப்பல் மாலும் இலங்கை என்னங்க பண்றது, நான் என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க போதும், ஏன்னா இன்னும் நினைவே போறதுக்கு அவருக்கு மனசே இல்ல, என்னை தூக்கி போட்டுருங்க கடல்ல. அந்த கப்பல் மாலும் ஷிப் கேப்டன் என்ன பண்றாருன்னா, இருக்கிற பொருள்லாம் தூக்கி கடல்ல போடுறாரு, எப்படியாவது இவனை காப்பாத்தலாம்னு முடியல. கடைசியில என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் இந்த மனுஷனோட ரத்தப்பழி எங்க மேல சுமத்தாது இருக்கும், எங்க தலை மேல வராம இருக்கட்டும் தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட உடனே விட்டுருவாரு ஆண்டவர். அங்க இன்னொரு சிக்ஷை ஆரம்பிக்கும், டிசிப்ளின், இன்னொரு டிசிப்ளின் ஆரம்பிக்கும். ஒரு பெரிய மீனுக்கு கர்த்தர் கட்டளையிடுறாரு, நேரம் வந்து என்ன பண்ணுது, மீன் அவனை விழுங்குது. 3 நாள் இரவும் பகலும் யோனா மீனுடைய வயிற்றுல இருந்தான். என்ன நாத்தாட்சியோ தெரியல. கொஞ்ச நேரம் நம்ம இந்த மீன் கடையாண்டு இருக்கிறதுக்கு நம்மளால முடியல. ஆனா 3 நாள் வயிற்றுக்குள்ள இருந்தான். வெறும் இவன் மட்டும் இல்ல, மீன் என்னென்னலாம் சாப்பிட்டோம் எல்லாம் உள்ள. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாரு. பயங்கரம். சிக்ஷை அப்பதான் ஏற்றுக்கொள்றாரு. ஏற்றுக்கொண்டோன்னு மீன் என்ன பண்ணுது, கரையில வந்து கக்குது. அப்புறம் தான் நினிவே போய் பிரசங்கம் பண்றான். முன்னாடியே போயிருக்கலாம்ல. இந்த யோனாவை அப்படியே விட்டு இருந்தா அவருடைய பிள்ளைன்னு அவர் கன்சிடர் பண்ணல நட்டம். ஏன் வந்து அவனுக்கு சில சிக்ஷைகளை டிசிப்ளின் பண்ணி அவனை கண்டிப்பா அவருடைய நோக்கத்துக்கு நேரா கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் நேசிக்கிறாருங்க. ஹலோ, உங்களை என்னையும் அவர் நேசிக்கிறார், உங்களை என்னையும் அன்பு கூறுகிறார், உங்க மேல அன்பா இருக்கிறார், என் மேல அன்பா இருக்கிறார். அதனால்தான் நம்மளை திருத்துறாரு, அதனால்தான் நம்மளை கரெக்ட் பண்றாரு, அதனால்தான் நம்மளை டிசிப்ளின் பண்றாரு. இதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் போது நாம் வளர்ச்சி அடைகிறோம். இதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நாம எங்க இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இடத்தை நோக்கி நாம் போகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் கேட்கிறாரு, எல்லாருக்கும் கிடைக்கிற சிக்ஷை உங்களுக்கு கிடைக்காம போனா நீங்க புத்திரரா இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. 9ஆம் வசனம், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. இப்ப வீட்டுல நம்ம அப்பா இப்ப சிக்ஷிக்கிறாரு, நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் விடுறது கிடையாது. பிள்ளைகளோட இஷ்டத்துக்கு விடுறது கிடையாது. பிள்ளைகளை டிசிப்ளின் பண்றாரு, அப்பா டிசிப்ளின் பண்றாரு. ஏன் அப்பா சரீரத்தின்படி தகப்பன்மார்கள் ஏன் சொல்லிக்கிறதுன்னா, தாய் வந்து சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, அவங்க அவ்வளவு லேசில் அடிச்சிட மாட்டாங்க. தாய் வந்து சும்மா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இந்த சொல்லி கேட்கல, தாய் சொல்லி கேட்கலன்னு அப்புறம் வந்து என்னங்க அப்படின்னு ஒரு குரல் விடுவாங்க. சில பிள்ளைங்க அந்த என்னங்க அடங்கிடுவாங்க, சிலதுங்க அதுக்கும் அடங்காம அப்பா வரணும். இப்போ அப்பா வந்து 4 சாத்துனாருன்னா அப்ப தெரியும். ஆனா எங்க வீட்டுல தலைகீழ் அப்படியே. எங்க அப்பா என்ன அடிக்க மாட்டாரு, ஏன்னா ரொம்ப செல்லம். எங்க அம்மா அடி பின்னிடுவாங்க, விறகு கட்டையில எடுத்து பொழப்பாங்க பயங்கரமா. எங்க அம்மானா எங்களுக்கு ரொம்ப பயம், ஏன்னா பெருசாயிட்டு கூட எங்களை அடிப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது, பொழன்னு பொழந்துருவாங்க. சொல்றதே கேட்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அஞ்சு நடக்கிறோம். ஏன்னா இப்ப தாய் சொல்றாங்க, தகப்பன் சொல்றாங்க, அதனால என்ன பண்ணும், எனக்கு சொல்லி கேட்கலன்னு அடுத்து என்ன நடக்கணும் எனக்கு தெரியும். அதனால அந்த பயம் இருக்குது எனக்கு. விறகு கட்டை எடுப்பாங்க, அப்புறம் பொழன்னு பொழப்பாங்க, கண்ணு மண்ணு தெரியாம அடிப்பாங்க. அதுக்கு பயந்துன்னு என்ன பண்ணுவோம், மரியாதையா கீழ்ப்படிஞ்சிடும், மரியாதையா கீழ்ப்படுவாங்க.
அப்ப அந்த சரீர பிரகாரமான தகப்பன்மார்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லோ அவர் சொல்றாரு. ஆவிகளின் பிதாங்க அவரு. சரீர பிரகாரமான தகப்பனுக்கு இவ்வளவு பயப்படுறோம், அவங்க நம்மளுக்கு பிடிக்கலன்னா கூட அந்த டிசிப்ளினை ஏற்றுக்கொண்டு, அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கொண்டு அது பிரகாரம் நடக்கிறோம். அவர் ஆவிகளின் பிதா வச்ச அவருக்கு அதை விட அதிகமா அஞ்சி நடக்கணும்ல. நிறைய பேருக்கு இந்த கடவுள் பயமே இல்லாம இருக்குது இன்னைக்கு. நிறைய பேருக்கு அது இல்லை. ஆனா வேதம் சொல்லுது அவருக்கு நம்ம அஞ்சி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர் இருக்கணும். நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தகுதி கிடையாது, இதை நான் செய்யக்கூடாது, அஞ்சி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். 10ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள். அப்பா அம்மா எல்லாம் உயிரோட இருக்கிற வரைக்கும் சிற்றித்தாங்க, அவ்வளவுதான். எங்க அப்பா அம்மா 2 பேரும் 2000 ஆண்டுல இறந்துட்டாங்க 2 பேரும். அது வரைக்கும் எங்களை சிற்றித்தாங்க. அதுக்கப்புறம் எங்களை யாரும் சிரிச்சுக்கிறதுக்கு கிடையாது. ஆனா அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் எங்களை சிக்ஷித்தாரு. எங்களுக்கு 2 குழந்தை பிறந்த பிறகு கூட எங்க அப்பா சொன்னா கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். அது மறுப்பெல்லாம் சொல்லவே முடியாது, கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்றத நாங்க கண்டுபிடிச்சிடும். அவர்கள் கொஞ்ச காலம் நம்மை சிக்ஷித்தார்கள், தங்களுக்கு நலமாய் தோன்றினபடி. ஆனால் இவரோ நம்மிடத்தில் அநாதி சிநேகத்தினால் நம்மளை அன்பு கூறுறாரு. இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். Why God disciplines us? Why God corrects us? ஏன் கர்த்தர் நம்மளை சிக்ஷிக்கிறார்? ஏன் நம்மளை கண்டிக்கிறாரு? ஏன்னா நம்முடைய பிரயோஜனத்துக்காக, நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, நல்ல நிலைமைக்கு நாம வரணும்ன்றதுக்காக, அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு அவர் நம்மை சிக்ஷிக்கிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்க. 11ஆம் வசனம், எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். கண்டிக்கும் பொழுது ஒரு பெரிய துக்கம் வருதுதான், பிடிக்க மாட்டேங்குது. பொழுதன்னைக்கும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணுமா? என்ன இது, நான் எவ்வளவு பெருசாயிட்டேன்னு? இல்ல, அது துக்கமா தான் இருக்கு. ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை கண்டிப்பா சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கரெக்ஷனை ஏற்றுக்கொள்ளும் போது, நான் சொல்றேன் பாருங்க, ரியல் லவ் கரெக்ட்ஸ். உண்மையான அன்பு நம்மை கண்டிக்கும். கண்டிப்பா இந்த உண்மையான அன்புனா கண்டிக்குங்க, டெஃபினட்டா கண்டிக்கும். ஒரு வசனத்தை வாசிங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1. பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கீழ்ப்படியலாம், அது அநியாயம். அது பிள்ளைகள்லாம் பண்ண பெற்றோருக்கு கீழ்ப்படணும். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். பாருங்க, இதுல எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அடங்கி இருக்கு. உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், நீ நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்குது. பிள்ளைகளுக்கெல்லாம் கூட நான் நல்லா இருக்கணுங்க, வாழ்க்கையில ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு என்ன பண்ணும், அங்க வச்சிருக்கிறாரு. பெற்றோருக்கு என்ன பண்ணும், கர்த்தருக்குள்ள கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பதாங்க நல்லா இருக்க முடியும். அப்பதான் நல்லா இருக்க முடியும். பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். தகப்பனை தான் என்ன பண்ணுவாயாக, கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு கரெக்ஷன் அவசியமா இருக்கிறது, தேவையா இருக்கிறது. ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? எல்லாருமே விசுவாசி. அப்போனா கரெக்ஷன் கண்டிப்பா வரும், டெஃபினட்டா வரும். லவ் இஸ் கோயிங் டு கரெக்ட் யூ. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இப்போ சொல்ல போறேன். இந்த கரெக்ஷனை நம்ம ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், அத மறுக்கவும் செய்யலாம். ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், மறுக்கவும் செய்யலாம். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1:23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். கர்த்தர் சொல்றாரு, ஞானம் கூப்பிடுது. இப்போ தயவுசெய்து என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். நான் சொல்ற அறிவுரையை கேளுங்கள், நான் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். அப்படி கேட்டீங்கன்னா என்ன பண்ணும், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். 24ஆம் வசனம், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். பாருங்க, ரிஜெக்டும் பண்ண முடியும்.
யூ கேன் ரிசீவ் காட்ஸ் கரெக்ஷன் ஆர் யூ கேன் ரிஜெக்ட் காட்ஸ் கரெக்ஷன். கடவுள் உங்களை திருத்தும் பொழுது, கடவுள் உங்களை டிசிப்ளின் பண்ணும்போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியும், அதை சகிக்கவும் முடியும், அவருக்கு அஞ்சி நடக்கவும் முடியும். இல்ல அவர் தாங்க சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் கேட்க முடியாது. அவர் அப்படியே சொல்றாரு பாருங்க, நான் கூப்பிடுறேன் ஆனா நாங்க கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. எரேமியா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோக்காது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்க கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். பாருங்க, யூ கேன் ரிசீவ் காட்ஸ் கரெக்ஷன் ஆர் யூ கேன் ரிஜெக்ட் காட்ஸ் கரெக்ஷன். யூ கேன் ஹார்டன் யுவர் ஹார்ட், யூ கேன் ஹார்டன் யுவர் ஸ்டிஃபன் யுவர் நெக். உங்க இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தலாம், உங்களுடைய முகங்களை நீங்கள் கடினப்படுத்தலாம், உங்களுடைய கழுத்தை நீங்கள் கடினப்படுத்தலாம், இல்ல அவருடைய கரெக்ஷனை நீங்க ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம். நிறைய பேருக்கு இந்த டிசிப்ளின் பிடிக்கிறதே கிடையாது. அவங்க திரும்ப மாட்டோம், கவனிக்க மாட்டோம், கேட்க மாட்டோம், இப்படி சொல்லும் பொழுது பாருங்க நிறைய கஷ்டங்கள் அவர்களுக்கு சேர்த்து. வேலையில கஷ்டம், ஒரே வேலையில இருக்க மாட்டாங்க. ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை, இன்னொரு வேலை, இன்னொரு வேலை, இன்னொரு வேலை, இப்படியே மாறிட்டே இருப்பாங்க. உறவுகள்ல ஒரு பெரிய ஒரு சமாதானமே இருக்காது. உறவுகள்ல பல சிக்கல்கள் உண்டாங்க. ஏன்னா கரெக்ஷனை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, டிசிப்ளினை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க எங்களுக்கு தேவையில்ல, எனக்கு தெரியாதது எதுவுமே இல்ல அப்படின்றாங்க. கரெக்ஷனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உறவுகள்ல ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும். இந்த கரெக்ஷனை ஏற்றுக்கொள்ளும் போது, டிசிப்ளினை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கை மிக நன்றாக இருக்கும். அதனாலதான் பாருங்க, இந்த மிலிட்ரி, அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் போகும்போது கரெக்ஷனை அவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நான் வேதாம கல்லூரியில படிக்கும் போது ஒருத்தர் என் கூட படிச்சாரு. அவருக்கு மிலிட்ரியில அவர் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தாரு. அவர் கதையே சொல்லுவாரு மிலிட்ரிய பத்தி. ஆனா ஒரு நாளெல்லாம் வேலை செய்யணும்னா என்னடா வேலை செய்வீங்க கேட்பாங்க. நேரா போனோம், அங்க ஒரே ஒரு விஷயத்த தானே கத்து கொடுக்குறாங்க, ஒபே த கமாண்ட். கட்டளைக்கு என்ன பண்ணும், எந்த கேள்வியும் கேட்காம கட்டளைக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். என்ன பண்ணுவாங்க, நேர காலையில பரேடு, காலையில 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ரெடி ஆகி கிரவுண்ட்ல பரேட் நடக்கும், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். சண்டை இருக்குதோ இல்லையா, எக்ஸசைஸ் பண்ணி அவனும் கண்டிப்பா. அவ்வளவு வெயிட்டும் தூக்கி மாட்டிக்கின்னு, பூட்ஸ் எல்லாம் போட்டுக்கின்னு, யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கின்னு, எல்லா வெயிட்டும் தூக்கின்னு, ரைஃபிள தூக்கின்னு ஓடணும், லெப்ட் ரைட் மார்ச் பாஸ்ட் பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு வேலை வைப்பாங்கன்னா, என்ன வேலை, இரும்பு கார்டர் எல்லாம் இருக்கும், ஒரு இடத்துல இருந்து அந்த லாஸ்ட்டுக்கு எடுத்துன்னு போய் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போய் போடுவோம். உச்சி வெயில் மண்டை புழக்கணும், ஆனாலும் எடுத்து போய் போடுவோம். எல்லாத்தையும் அந்த இடத்துல எடுத்து போய் சேர்த்துட்ட பிறகு அந்த கமாண்டர் கிட்ட போய் சொல்லுவோம், சார் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சார் அப்படின்ட்டு. இப்ப என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, அதெல்லாம் எடுத்து முதல்ல இருந்த இடத்துல கொண்டு வைனுவாங்க. எதுவும் கேட்க கூடாது, ஒண்ணுமே சொல்லாம கீழ்ப்படியணும். ஒபே தி ஆர்டர். அதாங்க மிலிட்டரியில பாருங்க. இது ட்ரெயின் அப் ஆனாதான் அங்க போய் யுத்த களத்துல இந்த கமாண்டர் சொல்றத கண்டிப்பா அவன் கீழ்ப்படிய முடியும். இங்கே கீழ்ப்படினா அங்க எப்படி கீழ்ப்படிய முடியும்? இங்க அந்த ஆர்டருக்கு ஒபே பண்ணாதான் அங்க யுத்த களத்துல, பேட்டில் ஃபீல்ட்ல அந்த கமாண்டர் சொல்றத இவன் கேட்க முடியும். ஸ்போர்ட்ஸ்லயும் அப்படிதான். ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவுதான் நல்லா ஆனாலும் என்ன திட்டுறாருங்க, கோச் திட்டுறாரு. அவருக்கு திருப்தியே ஏற்படல. நான் நல்லா தான் ஆடுறேன், நான் நல்லா தான் ஓடுறேன், நான் நல்லா தான் குத்து சண்டை போடுறேன், நான் நல்லா தான் லாங் ஜம்ப் தாண்டுறேன், நான் நல்லா தான் ஹை ஜம்ப் தாண்டுறேன், ஏதாவது ஒரு குறை சொல்லினே இருக்கிறாருன்னா அப்படிதான் சொல்லுவார். ஏன்னா நீ நல்லா வரணும்னு விரும்புறாரு, அவர் இதோட சூப்பரா வரணும்னு விரும்புறாரு. இந்த ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட் வரவங்க எல்லாம் பாருங்க, அவங்க சிக்ஷையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதான் முதல்ல வர முடியும். ஏன்னா அவங்க முதல்ல ஓடும்போது இத்தனை வினாடியில எல்லாம் ஓடி இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு சில நிமிஷத்துல ஓடி முடிச்சிருப்பாங்க. அந்த கோச் சொல்லுவாரு, மறுபடியும் ஓடு, மறுபடியும் ஓடு, மறுபடியும் ஓடு, மறுபடியும் ஓடு.
அவன் நினைக்கிற அந்த கோச் நினைக்கிற செகண்ட்ஸுக்குள்ள இவன் ஓடுற வரைக்கும் அவன் விட மாட்டாங்க. அது அவர்களுக்கு ஒரு கரெக்ஷன் மாதிரி, ஒரு கடிந்து கொள்ளுதல் மாதிரி, ஒரு டிசிப்ளின் மாதிரி. டிசிப்ளின் என்ன? இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடணும் கண்டிப்பா. உனக்கு புரியுதோ இல்லையோ நீ சாப்பிட்டு தான் ஆகணும். உனக்கு பிடிச்சிருந்தா கூட சில இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஏன்னா அது உன்னுடைய சரீரத்துக்கு அது ஒத்து வராது. உன்னால இந்த ஓட்ட பந்தயத்துல என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. பந்தயத்துல ஜெயிக்கணும்னா நீ டிசிப்ளினா இருக்கணும். நான் சொல்றேன், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கடவுளுடைய டிசிப்ளின் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில நம்ம நல்லா வரணும், வளர்ச்சி அடையணும், பெருகணும் அப்படின்னு சொன்னா அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஏற்றுக்கொள்ளணுங்க. அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கொள்ளணும், டிசிப்ளினை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அந்த சிக்ஷையை நாம் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவருக்கு அஞ்சி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அவர் இன்னும் புத்திரனை நம்மள பிள்ளைங்க மாதிரி என்ன பண்ணுவார், அவர் நடத்த ஆரம்பிப்பாரு. இந்த கரெக்ஷனையும் இந்த டிசிப்ளின் நம்ம ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னு சொன்னா உங்களால வளர்ச்சி அடையவே முடியாதுங்க. உங்களால ஒரு பெரிய லெவலுக்கு வரவே முடியாது. You will not be able to develop if you don't receive correction. You will never rise to your high place if you will not be able to receive correction. கரெக்ஷனும் டிசிப்ளினும் நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னா ஒரு ஹை பிளேஸுக்கு நம்மளால வரவே முடியாது. நீதிமொழி 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் மிகவும் நல்லது. நல்லா கவனிக்கிறீங்களா? நம்மள நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த கரெக்ஷனையும் பண்ணவே இல்லைன்னு வச்சுங்க, என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க அதனாலதான் என்ன கரெக்டே பண்றது இல்லை, என்ன ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு உண்மையா நேசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சில நேரங்கள்ல சில கரெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு கரெக்ஷனே சொல்லக்கூடாது, எனக்கு டென்ஷன் ஆயிடும், நான் எல்லாத்தையும் சொதப்பிடுவேன்னா அப்ப ஹை பிளேஸுக்கு வர முடியாதுங்க, க்ரோ ஆகவே முடியாது, டெவலப்பே பண்ணிக்க முடியாது உங்களை. நான் பாருங்க, என் கரெக்ஷன் நான் ஏத்துக்கிறதுனால தான் நான் டெவலப் ஆகிட்டே வரேன். என் பிரசங்கம் சரியில்லைன்னு ஒருத்தர் வந்து சொன்னாருன்னா அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். ஏன்னா எனக்கு நல்லா விளங்குது, அவர் என்ன நேசிக்கிறாரு, அதனாலதான் இதை வந்து எனக்கு சொல்றாரு. நான் நல்லா வரணும்னு விரும்புறாரு, நான் வளர்ச்சி அடையணும்னு விரும்புறாரு. எந்த விஷயத்திலயாவது நான் கொஞ்சம் தெரியாம இருந்தேன்னா அதை எனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறாரு. ஏன்னா அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறாருன்னு எனக்கு நல்ல விளங்குதுங்க. அவர் வேதம் சொல்லுது, மறைவான சிநேகத்தை பார்க்கலாம் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் மிகவும் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். அவன் அடிச்சா கூட அது உண்மையானது. ஏன்னா அவன் சிநேகிதன், நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புறான், ஹை பிளேஸ்க்கு வரணும்னு விரும்புறான், நம்ம டெவலப் பண்ணிக்கணும் நம்மள அப்படின்னு விரும்புறான். ஆனால் சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். அப்ப வெளிப்படையான கடிந்து கொள்ளுதலை நாம ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல இரவின் 4ஆம் ஜாமத்துல 23ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 14:23 இருந்து இயேசு கடல் மேல நடந்து சீஷர்கள் இருக்கிற படகு கிட்ட அவரு வர்றாரு. எடுங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். சீஷர்லாம் போயிட்டாங்க போட்டை எடுத்துன்னு. அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்ற இருக்கிறபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறது சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஐயோ பேய் நினைச்சு பயங்கர பயத்தினால அலறினார். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொல்லி பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்று. உடனே அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று
கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அவனை தட்டி கொடுக்கல. அவனை பார்த்து கேட்கிறாரு, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்ட? அற்ப விசுவாசி என்று. இந்த பேதுரு இப்படி சொல்லிருக்கலாம், என்னங்க எங்க அப்பா கூட எவ்வளவோ பேரு நிறைய படகு வச்சு ஒரு பெரிய மீன்பிடி தொழிலே நடத்தின்னு வந்தேன். இவர் வந்து என்னை கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நான் பாட்டுன்னு வந்துட்டேன். இவர் பின்னாடி வந்துட்டேன். இவர் என்ன பார்த்து இந்த மாதிரி சொல்லலாமா? நான் தானே ஒரு பிரதான சீஷன். என்ன பார்த்து இவர் இந்த மாதிரி சொல்லலாமா? அற்ப விசுவாசியான்னு என்ன சொல்லலாமா? இது வரைக்கும் உலகத்திலேயே கடல் மேல இயேசுவும் நானும் மட்டும்தான் நடந்திருக்கிறோம். அவரை கூப்பிட்ட உடனே, வான் சொன்ன உடனே கொஞ்சம் கூட பயப்படாம, கொஞ்சம் கூட சந்தேகப்படாம அந்த கடல் மேல இறங்கி நான் நடந்தினேன். இது வரைக்கும் உலகத்திலே நானும் அவரை மட்டும்தான் கடல் மேல நடந்துக்கிறோம். என்ன பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அற்ப விசுவாசின்னு சொல்லிட்டாரு, ஏன் சந்தேகப்பட்டன்னு சொல்லிட்டாரு, இவ்வளவு பேருக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. இந்த போட்ல இருக்கிற 11 பேர் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இப்படி எல்லாம் நினைச்சான் அவன் இல்ல. அவன் என்ன பண்ணாரு? கடிந்து கொள்ளுகிறார், வெளிப்படையாக கடிந்து கொள்ளுகிறார். ஏன்னா அவன் மேல அன்பாய் இருக்கிறார். அன்பா இருக்கிறதுனால அவனை கணிந்து கொள்கிறார். வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்ற. நான் சொல்றேன், கர்த்தர் நம்மை வணைகிறார், ஷேப் பண்றார். அவர் விரும்புற மாதிரி வணைகிறார். அவர் உபயோகப்படுத்துகிற நல்ல பாத்திரமாக நம்ம என்ன பண்றாரு? வணைகிறாரு. அவர் கை நம்ம மேலதான் இருக்கு. அவர் என்ன பண்றாரு? ஷேப் பண்றாரு. அதை உள்ள கை விட்டு இந்த பாத்திரம் வணையறது பார்த்திருக்கீங்களா? கோவன் ஒரு களிமண்ணை எடுத்து வச்சு அந்த பாத்திரத்தை செய்யறத பார்த்திருக்கீங்களா? கையை வச்சு என்ன பண்றான்? அழகா அது அருமையான பாத்திரமாக நம்ம சமைப்பிற்கு உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரம் மாதிரி வணையிறான் அந்த களிமண்ணை வச்சு. அதே போலதான் ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த உலகத்துல அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக மாறுவதற்கு நம்ம அப்படியே என்ன பண்றாரு? வணைகிறார், ஷேப் பண்றாரு. கரெக்ட் பண்றது மூலமா, டிசிப்ளின் பண்றது மூலமா அவர் நம்மளை வணைகிறாருங்க. இதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அற்பமா எண்ணாமல் இதை ஹானர் பண்ணி, இதை வேல்யூ பண்ணி, இதை நம்ம ரொம்ப கனம் பண்ணி மரியாதை கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டி நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாத்திரமாக அவர் நம்மை வணைகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு அவர் என்கிட்ட என்ன அவர் உபயோகப்படுத்தணும், அவருக்காக நான் பயன்படுத்தணும், அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா வரணும்னா அவர் வணையறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அவர் நம்மளை ஷேப் பண்றதுக்கு இடம் கொடுக்கணும். பாருங்க, அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஷேப் பண்றார். ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் மூலமா நம்மளை டிசிப்ளின் பண்றார், கரெக்ட் பண்றார். ஏன்? அவர் நம்மளை நேசிக்கிறாருங்க, நம்மகிட்ட அன்பா இருக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ, அது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பா இருக்கிறார் அவனை சிட்சிக்கிறார். அவர் பயன்படுத்தணுங்க, நம்மள அவர் உபயோகப்படுத்தணும். மோசேவை கடவுள் தெரிந்து கொண்டார், அழைச்சாரு. 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, அப்புறம் அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்துல வாழ்க்கை. ஏன்னா இங்க சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு, போயிட்டான், அவ்வளவுதான். ஆனா கடவுள் என்ன பண்ணார்? அவனோட கூட இருந்தாரு. நேரம் அவன் எங்க போனானோ அங்க போய் அந்த மீதியானியரோட தேசத்துல போய் கடவுள் அவனை கூப்பிடுறாரு. நீ வா, நான் உன்னை பார்வோன் இடத்துல. இந்த 80 வருஷம் வேற யாருமே கிடைக்க மாட்டாங்க. 80 வருஷத்துல வேற யாருமே பிறந்திருக்க மாட்டாங்களா? 80 வருஷத்துல வேற எந்த திறமசாலியுமே இல்லையா? இருந்தாங்க. ஆனா மோசேவை கர்த்தர் கூப்பிட்டாரு, அவனைதான் யூஸ் பண்ணணும்னு விரும்பிட்டாரு. அவன் என்ன பண்றாரு? ஷேப் பண்றாரு. ஒவ்வொரு நாளும் ஷேப் பண்றாரு. அவன் சில தவறுகளை செஞ்சான், ஆமா செஞ்சான். ஆனாலும் அவன்கிட்ட போய் அவன் அழைச்சிட்டு வர, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நீ வா, பயப்படாத, தைரியமா வா, நீ பார்வோன்ட்ட போய் பேசணும், நீ தான் பேச முடியும், அதுக்காக தான் உன்னை நான் அணைந்திருக்கிறேன், நான் யூஸ் பண்றதுக்காக தான் உன்னை நான் ஷேப் பண்ணியிருக்கேன்பா, நீ வா, நான் உன்னை அனுப்புறேன். பிரியமானவர்களே, ஒண்ணு மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எப்பவுமே நம்முடைய மாம்சம் இந்த கரெக்ஷனையும் இந்த டிசிப்ளினையும் ஏற்றுக்கொள்ளாது. மாம்சத்துக்கு கோவம் வரும். Flesh got angry when you discipline your child, when you correct your child, the flesh will get angry. மாம்சம் கோவப்படும். அது என்னையா சொல்றீங்களா, நான் உன் பிள்ளையே இல்லையா, கோவப்படுவது.
ஏன்னா எப்பவுமே இந்த ஃபிளஷ் கரெக்ஷனை ஏற்றுக்காது. ஆனா ஒரு நிமிஷம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் அவர் என்ன சிக்ஷிக்கிறார்? ஏன் என்ன கரெக்ட் பண்றாரு? ஏன் என்ன கண்டிக்கிறார்? அவர் என்கிட்ட அன்பா இருக்கிறாருங்க, என்ன நேசிக்கிறாரு, நான் நல்ல இடத்துக்கு வரணும், அவருக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமா இருக்கணும், அதுக்காக தான் அவர் என்ன வணைகிறாரு. எஸ்தர் எடுத்து பயன்படுத்துறாரு பாருங்க, அந்த ஊரே ரட்சிக்கிறாரு. அப்படியே எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்யறாரு. எஸ்தர் தன்னை விட்டு கொடுக்குறா அந்த கரெக்ஷனுக்கு. மொர்தெக்காய் கரெக்ஷன் பண்றான். இந்த காலத்துல நீ உதவியா இருக்கும்படிதான் இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நீ மௌனமா இருந்தா நீயும் உன் தகப்பன வீட்டாரும் தப்பிச்சு கொள்ளுவன்னு மட்டும் நினைக்காத அப்படின்றான். என்ன மாதிரி ஒரு கடிந்து கொள்ளுதல் பாருங்க. எஸ்தருடைய உதவியை மொர்தெக்காய் நாடின பொழுது அந்த எஸ்தர் சொல்லி, ஐயோ என்னால போக முடியாதுங்க, ராஜா கிட்ட கூப்பிடாம போக முடியாது, கூப்பிடாம போட்டா செங்கோலை நீட்டினாதான் நான் தப்பிக்க முடியும், இல்லைன்னா என் தலையை வாங்கிடுவாரு. மொர்தெக்காய் வெளிப்படையாக கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். கரெக்ட் பண்றத பார்க்கணும், டிசிப்ளின் பண்றத பார்க்கணும். ஏம்மா இதுக்காக தாம்மா நீ அரண்மனைக்குள்ளவே ஆண்டவர் உன்னை கொண்டு போயிருக்கிறார், நீயே போயிட்டான்னு நினைச்சியா? உன் அழகுனால அந்த ராஜா மயங்கிட்டான்னு நினைக்கிறியா? இல்ல, ஆண்டவர் உன்னை இந்த நேரத்துக்கு பயன்படுத்துகிறதான் உன்னை அரண்மனை கொண்டு போயிருக்கிறாரு, ராஜாவுக்கு உன்னை பிடிக்கிற மாதிரி பண்ணிருக்கிறாரு, அவர் உன்னை ஷேப் பண்ணே இருக்கிறாரு. இப்ப நீ சைலண்டா இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், நீயே மாட்டிக்குவ, நாளைக்கு தப்பிக்க முடியாதுன்ற. பிரியமானவர்களே, நம்மளை உபயோகப்படுத்துவதற்காக தான் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மள ஷேப் பண்றாரு. தற்காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், துக்கமா இருக்கும், இந்த கரெக்ஷன் டிசிப்ளின் பண்ணும்பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அதுல பழகணும் பொழுது நீதி ஆகிய சமாதான பலனை அது நிச்சயமாக தரும். நம்முடைய வாழ்க்கையில நாம வளர்ச்சி அடைய முடியும். அவர் நினைக்கிற இடத்துக்கு நாம நிச்சயமா வர முடியும். பிரியமானவர்களே, கண்டிப்பா வர முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த கரெக்ஷனை நான் ஏற்றுக்கொள்றேன், எனக்கு இந்த கரெக்ஷன் வேணும்? எனக்கு வேணுங்க, நான் கையை தூக்கிட்டேன், எனக்கு இந்த கரெக்ஷன் வேணும். உங்களுக்கும் வேணும், எல்லாருக்குமே தேவை. நான் சொல்றேன், இப்பத்துல இருந்து அந்த கரெக்ஷனை எதிர்பாருங்க, அதன்படி செய்யுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி கீழ்ப்படியும் பொழுது அது உங்களுக்கு மிகுதியான பலனை கொடுக்கும். கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நாம் யாரும் எழுந்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த அன்பு எங்களை திருத்துகிறது, ஆண்டவரே எங்களை ஒழுங்குபடுத்துகிறது, சீர்படுத்துகிறது, டிசிப்ளின் பண்ணுகிறது, எங்களை கண்டித்து உணர்த்துகிறது என்று ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, தகப்பன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார், அவனை கரெக்ட் பண்றாரு, அவனை டிசிப்ளின் பண்றாரு என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த கரெக்ஷன் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, இந்த டிசிப்ளின் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஏன்னா நாங்க வளர்ச்சி அடையணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு நாங்க போகணும், நீர் விரும்புகிற இடத்துக்கு நாங்க வரணும் ஆண்டவரே. அதுக்காக இந்த கரெக்ஷன் எங்களுக்கு அவசியம் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்களிடத்தில் அன்பா இருக்கிறீர், எங்களிடத்துல மிகுந்த அன்பா இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தாவே. ஆண்டவரே, எங்களை இந்த சிக்ஷைக்காக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கரெக்ட் பண்ணும் ஆண்டவரே. நீர் பயன்படுத்த போகிற பாத்திரமாக எங்களை ஷேப் பண்ணுவீராக ஆண்டவரே. எங்களை வணையும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னையும் என்னுடைய சபை மக்களையும் ஆண்டவரே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ்க்குள்ள நீர் கொண்டு செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல நேரங்களில் இந்த கரெக்ஷனையும் டிசிப்ளினையும் எங்களுடைய மாம்சம் ஆண்டவரே எதிர்க்கிறது ஆண்டவரே. அது துக்கம் அடைகிறது, அது வேண்டாம் என்று மறுக்கிறது, அலட்சியப்படுத்துகிறது, அற்பமா எண்ணுகிறது. ஆனால் உம்முடைய சிக்ஷையை நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் கன்சிடர் பண்றோம் ஆண்டவரே. அதை ஹானரா நினைக்கிறோம், அதை அப்ரிஷியேட் பண்றோம் ஆண்டவரே, அதை வேல்யூ பண்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த சிக்ஷை வேண்டும். நாங்க நல்லா இருக்கிறதுக்கும் பூமியில எங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் எங்களுக்கு ஆண்டவர் இந்த சிக்ஷை ரொம்ப அவசியமா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்கள் மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். வியாதியோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், வியாதி நீங்கி சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறேங்க தாவே. பொருளாதார தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறேன் இயேசுவின் நாமத்தினால. அவருடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியமும் ஆண்டவரே பலனும் ஜீவனும் நல்வாழ்வும் ஆசீர்வாதமும் செழிப்பும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெருக்கமும் விருத்தியும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலையை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. டிவைன் ஹீலிங்க பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. டிவைன் ஹெல்த்தையும் வெல்த்தையும் பேசுகிறேன். சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் எங்க மக்கள் மேல டிக்ளேர் பண்ணுகிறேன் ஆண்டவர். தொடர்ந்து எங்கள் மக்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் நீர் விரும்புகிற ஒரு ஹை பொசிஷனுக்கு அவர்கள் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். வாழ்க்கை தரம் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்கள் மக்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமீன் ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். பின்பாக உங்களுக்காக ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்கு. அதை அன்பா சாப்பிட்டு ஒரு வாழ்த்தி செல்லும்படி அன்போடு கேட்டு